மற்ற விஷயங்களுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி கரண்ட் பிரேக்கிங் நியூஸை கேட்காம இருக்க முடியாது இல்லையா? திரு மணிகண்டன், பழம் நழுவிடுச்சு போல இருக்கே, என்ன விஷயம்? இல்லையா, அதிமுகவை பொறுத்தவரையில் எத்தனையோ புற அழுத்தங்கள், எத்தனையோ சங்கடங்கள், எத்தனையோ நெருக்கடிகள், இவை அனைத்தையும் தாங்கிக் கொண்டு அதிமுகவை பாதுகாப்பு மட்டும்தான் தன் நோக்கம் என்று ஒரே நிலைப்பாட்டில் இருந்தவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள். அவர் பின்னால் தமிழகம் திரளுங்க. நான் இன்னும் சொல்ல, கூட்டணி பற்றி யாரை குறிப்பிட எனக்கு புரியுது. நான் சொல்கிறேன், பாட்டாளி சொந்தங்கள் எப்பொழுதுமே நல்லவர்கள், நேர்மையான மனிதர்கள். அவர்கள் எடப்பாடியார் செய்த ஒவ்வொரு திட்டங்களுக்கும் உறுதியாக இருப்பாங்க. குறிப்பாக வன்னிய மக்கள், நன்றி வரவாத ஒரு செயல் வீரர்கள், நல்ல மனிதர்கள். அவ்வளவு நிறைய பண்ணியிருக்கின்றேன். உண்மை சொன்னால் கொங்கு மண்டலத்துல கடந்த தேர்தல் சொன்னாங்க அதிமுக அப்படிலாம் இருந்தா ஏன் சார் உங்க கூட வரல? இல்ல, கட்சியில பத்தி சொல்லணும், நான் அந்த மக்களை சொல்றேன். நீ கட்சியில பத்தி கவலை மக்கள் என்ன நினைக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாதா? இல்ல மக்கள் எடப்பாடியார் இல்ல, மக்கள் எடப்பாடியார் நிற்பாங்க. ஒவ்வொருக்கும் ஒரு விருப்பம் இருக்குங்க. இல்ல, பாமகவுக்கே தெரியல அவங்களுடைய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பாமகவுக்கு தெரியல. இல்ல, அவர்கள் ஒரு எதிராள நோக்கத்திலே ஏதோ வேற முயற்சியை எடுத்துக்கலாம். ஆனாலும் மக்கள் எடப்பாடியார் இல்ல என்னவா இருக்கலாம்ங்க. உள் மனசு இருக்கிறது யாரும் உத்தரவாதம் இல்ல. அதிமுகவை பொதுச் செயலாளர் எடப்பாடியார் பின்னால் கொங்கு மண்டலம் திரண்ட மாதிரி வட தமிழகமும் தென் தமிழகமும் அவர் பின்னால் திரண்டு நிற்கும் மக்களின் பேராதரவோடு நிச்சயமாக வெல்வார். ஏன்னா அவரை ஆதரிக்கிற மக்கள், நான் எடப்பாடி தொகுதி முழுசும் போயிருக்கிறேன், வடமாநிலம் பார்த்துக்கிறேன், ஒவ்வொரு மக்களும் சாதி பார்க்காமல் மதம் பார்க்காமல் எடப்பாடி என்கிற ஒற்றை தலைவன் மீது அளப்பரிய அன்பு கொண்டவர்கள். அவர்களோடு யாரையும் அவரை பிரிக்க முடியாது. கட்சிகள் கடந்து போறாங்க, மக்கள் எங்கோடு இருக்காங்க, தலைவர்கள் மட்டும் தான் அங்க இருக்காங்க. மக்கள் அனைவரும் எடப்பாடி பின்னால் இருக்காங்க. வெற்றி மேல் வெற்றி குவிப்போம். அந்த ஒற்றை மனிதன் எதை பற்றியும் கவலைப்படாமல் அதிமுக எத்தனை அழுத்தம்ங்க, கூட்டணியை அழைத்துக் கொண்டு எத்தனை அழுத்தம் வந்தது, எதை பற்றியும் கவலைப்பட அதிமுகவை அடகு வைக்க வேண்டும், அதிமுகவை சிதைக்க வேண்டும், அதிமுக இந்த தேர்தலோடு அழிக்க வேண்டும் நினைச்சாங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் அதிமுக அம்மா சொன்ன மாதிரி 100 ஆண்டுகளை கடந்தாலும் இந்த நாட்டை ஆளும், அதற்கு ஒற்றை தலைவர் எடப்பாடி என்கிற அந்த எண்ணத்தோடு அவர் பணியாற்றுகிறார். அவர் நிற்போம், எந்த தியாகத்துக்கும் தயாராக இருப்போம். இது வடநாடு தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஏற்கனவே உறுதியாக பார்க்கிறேன். கேட்போம். திரு நாகராஜ், அப்படியே அவர் பாமக போனா போட்டோம், மக்கள் எங்க கூட இருக்காங்கன்றாரு. ஒருத்தர் கூட சேர தயாரா இல்ல, மக்கள் எப்படி அவரோட சேர தயாரா இருப்பாங்க? அதுதான் வந்து டவுட். எப்போ திமுக எதிர்ப்பை விட்டு அதிமுக வெளியே சென்றதோ அந்த நொடியே மக்களுக்கு அதெல்லாம் வெளியில போயிடுச்சு மேடம். போய் ரொம்ப நாள் ஆச்சு. அவருக்கே தெரியும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியும், அவங்க வந்து தீய சக்தி திமுக என்று அம்மாவும் எம்ஜிஆரும் சொன்ன கட்சி இன்று திமுகவை பற்றி பேசவே பயப்படுகிறது. சார் இப்படி சொல்றீங்க? ஆமா சார், எவ்வளவு பெரிய பேரணி இது நடத்திருக்காங்க, மனித சங்கிலி நடத்துனாங்க. எல்லாமே 5 நாள் கழிச்சு 6 நாள் கழிச்சு அண்ணாமலை பண்ணதுக்கு அப்புறம் ஐயோ அவர் பண்ணிட்டாரு பயந்து தானே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எலக்டோரல் பாண்ட்ல கூட அறிக்கை விட்டுருக்காரு, சொல்லிருக்காரு திமுக ஏத்து கேட்டிருக்காரு, எல்லாம் பண்ணிருக்காரு எதிர்க்கட்சி தலைவர். லேட் ரியாக்ஷனுங்க, பயந்து ஐயோ அவர் சொல்லிட்டாரு எப்பொழுதுமே திமுக சொல்றாங்க, திமுக சொல்றாங்க. டிஆர் பாலு கேக்குறாரு, அவங்க பாஜக தான் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க, எங்களே கேட்டுட்டு இருக்காங்கன்றாரு. யாரு? டிஆர் பாலு சொல்றாரு. மேடம் திமுக அவங்க 2 பங்காளிங்க மேடம், அவங்களே தானே மேம் சொல்றாங்க நாங்க 2 பேரும் பங்காளிங்கன்ட்டு. இவங்க 2 பேரும் கை கோர்த்து இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள். இந்த தேர்தல் மட்டும் இல்ல, 2021 தேர்தலில் இருந்து 2 பேரும் கை கோர்த்து தான் சந்தித்தார்கள். திமுக எதிர்ப்பு வாக்குகளுக்கு அதிமுக துரோகம் செய்கிறது. எங்க 21ல திமுக ஜெயிக்கணும் பரவாயில்லன்னு அதிமுக வேலை. ஆமா, ஒரு கட்சி வந்து லாஜிக்கா தான் சொல்றேன். ஒரு கட்சி வந்து ஜெயிக்கணும்னா அனைவரும் அரவணைச்சு கொண்டு போனோம். எதிரில வந்து நான் முதல்வர் இருக்காரு, முதல்வர் வந்து ஏதாவது ஒரு கட்சியை விட்டாரா? இவர் வந்து எல்லாரும் ஒருங்கிணைச்சாரு. கே செல்வகுமார் வேண்டாம், அவர் வந்து 3 தொகுதியில வந்து வெற்றி வாய்ப்பை வந்து இது பண்ணாரு. டிடிவி தினகரன் 25 தொகுதியில வெற்றி வாய்ப்பை வந்து இது நிர்ணயிச்சாரு. இவர் யாரெல்லாம் வேண்டாம் என்று சொன்னார்களோ அவருக்கு அனைவரும் ஸ்பாயில் ஸ்போர்ட் பண்ணாங்க. 21 தேர்தல்ல 21 தேர்தல் அப்படி எல்லாம் செஞ்சு திமுக ஜெயிக்க வச்சாரு. திமுகவை தான் ஜெயிக்க வச்சிட்டு இருக்காரு தொடர்ந்து. அவரு வித்தியாசமான தேரியா இருக்கு. நான் திமுக இது பற்றி நம்ம விளக்கம் கேட்போம். திரு பொங்கலூர் மணிகண்டன் சுருக்கமா பதில் சொல்ல விரும்பலாம். இல்ல, 2011 இதே மாதிரி திமுக பெரிய கூட்டணியை கட்டமைச்சிருங்க. அன்றைக்கு அம்மாவினால யாருமே இல்லாத மாதிரி தோற்றம் அளிச்சது. நான் அன்றைக்கு அம்மா சந்திக்கிறேன். அம்மா சொல்றாங்க, அதாவது ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் கருணாநிதி முன்னாள் இருக்கிறது, ஆனா ஒட்டுமொத்த மக்கள் நமக்கான்னு சொன்னாங்க. அதே மாதிரிதான் கட்சிகள் எங்க வேணாலும் போட்டுங்க, மக்கள் எடப்பாடியார் மீது திமுக தீய சக்தியை ஒருபோதும் அதிமுக ஏற்காது.
அம்மாவை போலவே கடுமையாக போராடக்கூடிய ஒப்படைத்த எடப்பாடியார் அவர் முன்னால் நாட்டு மக்கள் திரள்வார்கள். நாடும் நமதே, நாளை நமதே என்கிற முயற்சியில அதிமுக இறங்கி வெற்றி பெறுங்க. ஓகே. மணிகண்டனாவது 4 வாட்டி தீய சக்தி திமுகன்னு சொன்னா எடப்பாடி அவர்கள் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. சொல்ல மாட்டேன்றாரா? கேட்போம், திரு சஃபி சுலைமான் அவர்கிட்டயும் நம்ம இதை பத்தி கேட்போம். இதுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ண விரும்புவீங்க, அதுக்கு பிறகு நான் உங்கள்கிட்ட மற்ற கேள்விகளுக்கு வரேன். இல்ல இது உச்சகட்ட குழப்பத்துல எல்லாருமே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லாத்தையும் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்தியா கூட்டணியும் மிக சிறப்பாக செய்து கொண்டு வருகிறது. இப்ப இவங்களுக்கு உள்ள குழப்பம் இன்னும் முடியல. இதுல பாஜக இவங்களுடைய போட்டோக்கள் நம்ம மேல வைக்கிறதா வேண்டாமான்னு ஒரு குழப்பம் வேற. இன்னைக்கு மோடி அவர்கள் ரேலியில எம்ஜிஆர் போட்டோ வைக்கலாமா, அவர் போட்டோ வைக்கலாமா, அவர் போட்டோ வச்சுட்டு போனா சரியா வருமா, இல்ல எம்ஜிஆர் போட்டோ சேர்த்து வச்சுக்கலாமான்னு யோசிச்சுட்டே போனாரு போல. இப்ப இங்க என்னடானா 2021லயே இவங்க 2 பேர் கூட்டணி, இவங்க 2 பேரும் சொல்லிட்டு இங்க புதுசா ஒரு கதை ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னா இந்த தேர்தல்ல இவங்களுடைய குழப்பத்துக்கெல்லாம் மக்கள் கொடுக்கிற விடை என்னன்னா, நாளைக்கு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டுமா வேண்டாமா, இந்திய ஜனநாயகமும் இந்திய அரசியல் அமைப்பும் காக்க வேண்டுமா வேண்டாமா, அதுக்குண்டான தேர்தல் தானே தவிர இவங்க சொல்லக்கூடிய இவங்களுடைய உள்கட்சி பூசலுக்கும் கூட்டணி விஷயங்களுக்கும் கூட்டணி உள்ள குளறுபடிக்குமான தேர்தல் இது இல்லை. அதே நேரத்துல அண்ணன் சொன்னார் 2012ல இந்த மாதிரிதான் கூட்டணி அமைச்சாங்க, மக்கள் எல்லாம் எங்க அம்மா கூட இருந்தாங்கன்னு. சார் உங்க அம்மா மோடியா லேடியான்னு கேட்டாங்க. அப்போ அவ்வளவு தைரியமா இருந்த உங்களுடைய பொதுச் செயலாளர் மோடி 2014 ஓகே, அந்த மாதிரி இருந்த தலைமையில் இருந்த கட்சி உங்க கட்சி இப்ப அப்படி இருக்கிறதா? இப்ப அந்த மாதிரி கேட்க முடியுமா? உங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் நாளை மேடை போட்டு எடப்பாடியா மோடியா பார்த்து விடலாம் என்று கேட்க சொல்லுங்க பார்க்கலாம். அது கேட்டு விட்டார் என்றால் நீங்க சொல்ற இந்த அரித்மெட்டிக் நாங்க ஒத்துக்கிறோம். இந்த நிச்சயமா கேட்பாருங்க. மோடியா லேடியாங்கிற மாதிரி மோடியா எடப்பாடியார் நிச்சயமா கேட்பாரு. நான் சொல்ற உதவி சொல்றேன். தேர்தல் பிரச்சாரம் 24 பாருங்க. பாஜக மிகப்பெரிய துரோகி. சார் 26 ஏன் போறீங்க? இந்த தேதியில நாளை கேட்பாரா? இப்பதான் 24ஆம் தேதி பிரச்சாரம். அந்த பிரச்சாரத்திலிருந்து பாருங்க, எடப்பாடி நகர்வை பாருங்க. நிச்சயமா பாக்குறோம். நான் மட்டும் இல்ல, தமிழ்நாடு மக்கள் முழுக்க பார்க்க போறாங்க. உண்மையிலேயே எடப்பாடி அவர்களுக்கு அவ்வளவு திராணி இருக்கான்னு சொல்லி தமிழ்நாடு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அப்படி கேட்க போறாரா? ஏன்னா இவ்வளவு நாளா கேட்கல. கூட்டணியில இருந்து வெளியே கிட்டத்தட்ட உங்களுக்கு 6 மாசத்துக்கு மேல ஆயிருச்சு. இவ்வளவு நாளா உங்களுக்கு கேட்க தோணல. ஆனா இப்ப உங்க கூட்டணி முடிஞ்சு தேர்தல் அறிவிச்ச பிறகு கேட்கணும்னு சொல்றீங்க. அப்பமாவது கேட்கறீங்களாங்கிறத பார்க்க வேண்டியிருக்கும். ஓகே டாக்டர் சஃபி, வில் கம் டு தி இஷ்யூ அட் ஹேண்ட். இன்னைக்கு பிரதமர் ஒரு பெரிய பேரணியை கோயம்புத்தூர்ல நடத்தி இருக்கிறாரு. நாளைக்கு சேலத்துல பெரிய பொதுக்கூட்டம், அநேகமா எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் கூட பொதுக்கூட்டத்துக்கு போவாங்க. இன்னைக்கு பாமகவும் அவங்களோட சேர்ந்திருக்கு. ஒரு ஃபார்மிடபிளான அலையன்ஸை இன்னைக்கு பிஜேபி உருவாக்கி இருக்குன்னு பாக்குறீங்களா? நாட் இன் தட் நோட். ஆக்சுவலி சொல்ல போனா மேடம், இது they have made ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணிய வேற வழி இல்லாம. எந்த கூட்டணியில தான் சந்தர்ப்பவாதம் இல்ல? எந்த கூட்டணியில இல்ல, இன்க்ளூடிங் பிஜேபி, இன்க்ளூடிங் ஏடிஎம்கே, இன்க்ளூடிங் டிஎம்கே, யார்கிட்ட தான் சந்தர்ப்பவாதம்? திராவிட முன்னேற்ற கழகம் இன்றல்ல நேற்றல்ல எப்பவுமே முழுக்க கொள்கை சார்ந்த கூட்டணியா தான் பயணித்திருக்கிறது. சார் வாஜ்பாயோட வச்சது எந்த கூட்டணி சார்? வாஜ்பாயோட வச்சது கூட உங்களுக்கு இந்த போன்ற இந்துத்துவ கூட்டணி கிடையாது. அது ரொம்ப முக்கியமான. எல்லா கூட்டணியிலும் ஒரு சந்தர்ப்பவாதம் இருக்கதானே சார் செய்யுது. ஒரு இந்துத்துவ சார்ந்த ஒரு கட்சியாகவும் ஒரு RSS முழுமையாக ஆக்கிரமிக்கப்பட்ட கட்சியாக அப்போது பாஜக இல்லை. வாஜ்பாய் அப்போது ஒரு செக்குலர் இருந்தார். நல்ல ஒரு முக்கியமான விஷயம் இது. இப்ப அப்படி இல்ல. இதுதான் முக்கியம். இப்ப ஏன் இதுக்கும் அப்பக்குள்ள வித்தியாசம், இத மக்களும் புரிஞ்சுக்கணும், நீங்களும் புரிஞ்சுக்கணும். இது ஏன்னா இன்னைக்கு நிலைமைக்கு மோடியா இந்தியாவா, இந்த ரெண்டு வார்த்தை தான் கேக்குது. மோடி வேண்டுமா, இந்தியா வேண்டுமா? இந்தியா வேண்டுமா என்கிற யோசிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இன்று மோடி அவர்களை வெறுக்கவும் அவரை முழுவதுமாக அவரை நாட்டை விட்டு இந்த பிரதமர் பதவியை விட்டு அவரை ஒதுக்க நினைத்திருக்கிறார்கள். இந்த அவரை ஒதுக்க நினைக்கும் போது இந்திய அரசியல் அமைப்பு காக்கப்படும், ஜனநாயகம் காக்கப்படும். ஏன்னா நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். காஷ்மீர்ல தேர்தலே இல்ல, டெல்லியில அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 9 தடவை சம்மன் அனுப்புனதை பாக்குறோம். தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், கேரளா போன்ற மாநிலங்கள்ல
ஆளுநரை வச்சு அவங்க செய்யக்கூடிய அக்கிரமங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று ஆளுநர் வந்து திரு பொன்முடி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போய் நின்று கொண்டிருக்கிறார். அந்த அவ்வளவு பெரிய என்ன சொல்றது, இது வந்து this is more than an autocracy. இப்ப இதே மாதிரி இவங்களை விட்டு கொண்டிருந்தால் இந்த தேர்தல் நம்மளது இறுதி தேர்தலா இருக்கும்னு சொல்லிட்டு முதல்வர்களே சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த தேர்தல் எது மூலம் நம்ம பயணிக்கிறோம், எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் என்பதுதான் முக்கியமே தவிர, இன்று மோடி அவர்கள் வாகனத்தில் போகலாம், பூக்கள் தூவி கொண்டு செல்லலாம், ஆனால் அவர் பயத்தின் உச்சத்தில் இருக்கிறார் என்பதே உண்மை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.